அபியோட கல்யாணம் வந்து ஒரு நாள் தான் நின்றுச்சு. நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சம்மதிக்க வைக்கிறாங்க பாட்டி. அபியும் வந்து முதல்ல வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா வந்து நான் உயிரோடு இருக்கணும், நீ சம்மதிச்சு ஆகணும் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் வந்து அபியும் சம்மதிக்கிறாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அபியும் ராகவும் வந்து விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சம்பிரதாயத்தை சாங்கியத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டு சுந்தரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இவ வந்து மருமகளாக வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாகிறாங்க. அடுத்து வந்து நேராக போயிட்டு அணுக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார், உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. நீ எக்காரணம் கொண்டும் அவளை அடுப்பட்டில் விடவே கூடாது. அவள் அடுப்பட்டில் இருக்கிறத நான் பார்த்தேன், அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க? அவளை எப்படி நான் வர வேணான்னு சொல்ல முடியும்? இது வந்து அவள் வீடும் தானே, ஏன் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அனு. அடுத்து வந்து இங்கே எல்லா சம்பிரதாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பாலும் பழமும் கொடுக்குறாங்க. ராகவ் வந்து செம டென்ஷன் ஆகிறாரு. டே பாத்தி குடிச்சிட்டு கூட்டுறா அப்படின்னு. இதெல்லாம் தேவையா? தேவையில்லாத வேலை ஏன் செஞ்சிட்ருக்கீங்க? இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு. இங்கே பார் ராகவ், எல்லாத்தையும் நீ மதிச்சு தான் ஆகணும், புரியுதா? பாட்டி சொல்கிறேன்ல அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் ராகவ் வந்து பாலும் பழமும் சாப்பிட்றாரு. அபிக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சரிம்மா விளக்கேற்றுன்னு சொன்னோன்னே அபி வந்து விளக்கேற்றுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இதை பார்த்து ராகவ் வந்து செமைய டென்ஷன். அபியை பார்க்க அவருக்கு கடுப்பாகுது. இவெல்லாம் வந்து என் பக்கத்தில் இருக்காள், எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சரிம்மா இன்றைக்கி வந்து அபி வந்து ஏதாவது வந்து ஸ்வீட் பண்ணுவாள்ல, அவள் கையால் இன்றைக்கி பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, வா அபி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அனு வந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இவ வந்து இன்றைக்கி பால் காய்ச்சிட்டோம், வந்து பால் பாயசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணட்டும் ஸ்வீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டு அனு முழிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் அனு, உன் தங்கச்சி தானே அப்படின்னு. அதுக்கு இல்லை, அத்தை வந்து அபி வந்து சமையல் கட்டில் வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் பயமாக இருக்குன்னு. நான் பேசிக்கிறேன், அவங்க வந்து இவளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. திடீர்னு வேறு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அனு வந்து வா அபி அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை பால் எல்லாமே வந்து சேமியா எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. அபி வந்து பாயசம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஏன் அபி இப்படி இருக்க, சோகமாக இருக்காத, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன வந்தது, நீ விரும்பினால கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால் உனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் அப்படியா, எனக்கு அந்த டென்ஷன் பார்ட்டியை பிடிக்காதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பின்ன ஏன் நான் டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க. சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத, இப்போ பால் பாயசம் பண்ணி எல்லாருக்கும் கொடுவோம், கையால் கொடுக்கணும், புரியுதா அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காரு முரளி. வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாரு. ஓ, பால் பாயசம் பண்ணி புது பொண்ணு கையால் இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்கணுமா, இன்றைக்கி நல்லா கொடுப்பா இவ, பண்ணுறேன் பார் பால் பாயசம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து போனோன்னே பால் பாயசம் செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, நிறைய உப்பை வாரி அதில் கொட்டிட்டு கலந்துட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பயங்கர உப்பு அப்பா அப்படி சொல்லிட்டு, இதை எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், அபசகுணம்னு இதையே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. ஐயோ அனு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு ஓடி போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. புது பொண்ணு கையால் இன்றைக்கி பால் பாயசம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே முறைச்சி பார்க்குறாரு ராகவ். எல்லாருக்குமே வந்து பால் பாயசம் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து எல்லாருக்குமே பால் பாயசம் எடுத்து கப்பில் கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை வாங்கிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அபி ஏற்கனவே நல்லா தான் சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டேஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. இதை கேட்டு முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படி நான் உப்பு போட்டிருக்கனே, அதுவும் நிறைய கரிச்சுதே, எப்படி இவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு அவர் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, இதை விடவே கூடாது, ஏதோ நடந்திருக்கு நடுவில், இப்படி நடந்துருச்சு, எல்லோரும் நல்லா இருக்கு சொல்கிறாங்களே, அபி நீ பண்ணால் எது பண்ணாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. பாயசத்தை எல்லாரும் பாராட்டுறதை பார்த்துட்டு அனு வந்து யோசிக்கிறாங்க, நல்ல காலம், சர்க்கரைக்கு பதில் உப்பு வாரி கொட்டிட்டா, என் நேரம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு என்ன ஆயிருக்கிறது, நல்ல காலம் நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.